வந்து எங்க தண்ணி வந்து ரோடு ஃபுல்லா தண்ணி நிக்குதுங்க ஹனுமான் காலனியில. நாங்க 30 வருஷமா இருக்கிறோம். ஒருத்தர் கூட வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆட்சி தான் மாறுதே தவிர எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க இவ்வளோ 30 வருஷமா இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. கவுன்சிலர் கிட்டவும் போனோம், வடிகால் வசதியும் இல்லை. குளத்துக்கும் நாங்க வந்து சீரமைச்சு கொடுக்க சொன்னோம். குளம் தண்ணி ஃபுல்லா ஊருக்குள்ள வந்துடுது. இதே அவஸ்தை தான். நாங்க வருஷம் மழைக்கு நாங்க இதே அவஸ்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களை வடிகால் கட்டி கொடுங்கணும்ன்ட்டு நாங்க எல்லாருமே லெட்டர் எழுதின்னு போயிட்டோம், மனு எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அந்த மனுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்க மு.க. ஸ்டாலினை சந்திக்க போலான்னாலும் ஒன்றும் இது வரமாட்டேங்குது எங்களுக்கு. சார் மு.க. ஸ்டாலின் சார் தான் எங்களுக்கு இதை பார்வையிட்டு எங்களுக்கு நியூஸ் டைமில் வந்திருக்காங்க. அவங்க மூலியமாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம். எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் சார் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கவுன்சிலர்கிட்ட போனோம், நாங்கள் எம்எல்ஏ கிட்டேயும் போயிட்டு மனு கொடுத்துட்டோம். இதுக்கு ஒரு முடிவும் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு முக்கியமாக வடிகால் அமைப்பு வேணும். எங்களுக்கு மழை நீர் அமைக்க வடிகால் வேணும். எங்களுக்கு ரோடும் சீரமைச்சு கொடுக்கணும். நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், ஒன்றுமே எங்களுக்கு செய்யவும் இல்லை. நீங்கள் பார்த்து எதனா செஞ்சு கொடுங்க சார் மு.க. ஸ்டாலின் சார். நாங்கள் 30 வருஷமா இருக்கோம் சார். ஹனுமான் காலனியில் ரோடு ஒழுங்காவே போடல. அங்கங்க பள்ளமா இருக்கு, வீடெல்லாம் தண்ணி. ஹனுமான் காலனியில் எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவிலையும் முட்டை அளவுக்கு தண்ணி இருக்கு. நாங்கள் எப்படி சார் இது பண்றது? ரோடு போட கவுன்சிலர் போய் கேட்டா அவர் வந்து எம்எல்ஏவை கேளுன்றார். எம்எல்ஏவை கேட்க சொன்னா எம்பியை கேளுன்றார். நாங்க பேசாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தான் நேரா பார்க்கணும் போட்டிருக்கு. இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா? இங்க தண்ணி இருக்கிறதுனால அங்கங்க பள்ளம் குளம் ரொம்ப அவ்வளோ வருது. எவ்வளோ பேர் கீழே விழுந்து போன வாரம் பெரிய ஆக்சிடென்ட்டா ஆயிடுச்சு. யாருமே ஒண்ணுமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நாங்களும் சொல்லி கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்குள்ளே இப்ப தண்ணி வந்துச்சு. நிறைய பேருக்கு கால் அடி முட்டி அடி விழுந்து போறாங்க. இதுக்கு என்னதான் விடுவின்னு நீங்க சொல்லுங்க.